2025 நம்ம ராயல் என்ஃபீல்டோட ரொம்ப ஃபேமஸான கான்டினென்டல் ஜிடி ஒரு கெஃபே ரேசரான இந்த ஒரு வண்டியை நீங்கள் வாங்கலாமா வேணாமன்றதை கிளியராக ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 648 சிசி 47 பிஹெச்பியை 7250 ஆர்பிஎம்லையும் 52 Nm டார்க்கை 5250 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணுறோம். சரி, பிஹெச்பிலாம் இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆன் ரோட்ல ஹைவேல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தெரிக்க விடுது. நான் ஹைவேல ஒரு 165 வரைக்கும் போனேன். வண்டியெல்லாம் சூப்பராகவே போகுது. இந்த வண்டியை எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் லாங் டிரைவ் எடுத்துட்டு போறீங்கன்னா பக்காவான சூட்டபிளான ஒரு வண்டி இது. நீங்கள் இந்த வண்டியெல்லாம் வச்சுட்டு 130 நீங்கள் க்ரூஸ் பண்ண முடியும். பட் ரோடு கிடையாது. இருந்தாலும் இந்த வண்டி அந்த ஸ்பீடுக்கு பக்காவான ஒரு கேபபிளான ஒரு வண்டி தான் GT 650. செகண்ட், இந்த இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரலல் ட்வின் கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஜின் செட்டப்பு. ரெண்டாவது, இப்போ வேரியண்ட்ல ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களால் பர்ஃபார்மன்ஸு அப்புறம் லோ எண்ட் டார்க்லாம் நல்லாவே இந்த வண்டியில் பயங்கரமாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கஃபே ரேசர் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த வண்டி கஃபே ரேசர் மாடலில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இந்த வண்டி மோஸ்ட்லி இந்த சிட்டிஸில் அது மாதிரி ரேராக தான் இந்த வண்டியை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல அதுக்கான ரீசன்ஸ் தெரியும். GT 650ல உங்களுக்கு டியூயல் சேனல் ABS-ஓட தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. பிரேக் சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் பிரேக் சைஸ் 240 mm கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 320 mm ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. பிரேக் பைட்டுமே எந்த குறையும் கிடையாது, பக்காவா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இதோடைய பெரிய ப்ரோவான இதோடைய குவாலிட்டி தான். ஆமா, ஃபுல் மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டுமே உங்களுக்கு 211 கிலோ கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் அண்ட் கர்வ் வெயிட்டு. நீங்க அக்சசரிஸ்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு தாராளமா 220 kg கிட்ட இந்த வண்டி வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹைவேல டாப் எண்ட் அடிக்கிறப்போ வண்டி ஸ்டேபிளா உங்களுக்கு போகும். வாபிளிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம இந்த வெயிட் காரணமா. இதோடைய அடுத்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 174 mm கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி நம்ம ரோட்லயா இருக்கட்டும் இல்ல அது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லயும் இருக்கட்டும் எதுவும் தட்டவே இல்லை. எந்த இஷ்யூஸும் இல்லாம நான் நார்மலா ஓட்ட முடிஞ்சிச்சு சிட்டி ரைட்ல. ஸோ இந்த வண்டியில எல்லாமே உங்களுக்கு LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் தான். ஏன்னா இன்னும் சேம் ஹாலஜன் யூஸ் பண்ற வெஹிக்கிள் இன்னும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த வண்டியில LED கொடுத்தது கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இந்த வண்டி இதுக்காக தான் வாங்குறாங்க அப்படின்னா இதோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு, இதோடைய ரா எக்ஸாஸ்ட் சவுண்டே சூப்பரா இருக்கும். எந்த வித எக்ஸ்டர்னாலும் மாட்ட தேவையில்லை. 2 சைலன்சர் இருக்கிறனால. ரெண்டாவது, அதோடைய பீட்டுமே சூப்பரா இருக்கும். அதுக்காகவே இதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. ஸ்டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் கஃபே ரேசர்ல காம்படிட்டே இல்லாமல் ஜெயிக்கிற ஒரே செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட இந்த GT 650 கஃபே ரேசர் பைக்கு தான். இது வரைக்கும் இது காம்படிஷன் எந்த வண்டியுமே கிடையாது இந்த ஸ்டைல் லுக்கில். இது வரைக்கும் இதுதான் மோஸ்ட் செல்லிங் இந்த கஃபே ரேசர் வண்டி. இதை ஓட்டுறப்ப எந்த ஃபீல் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பெரிய பைக்கை ஓட்டுறோம், ரொம்ப நல்லா வெயிட்டான ஒரு பைக்கை ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஹைவேக்கு நீங்கள் ஓட்டுறப்போ நல்லா இருக்கும். சிட்டியில் ஓட்டுறப்போ கண்டிப்பாக ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக இது ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைவேக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இந்த வண்டியோட டயர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 18 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/90 கொடுத்துருக்காங்க. பேக் டயர் என்னன்னா 130/70 கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயருமே ரோட் கிரிப் நல்லா தான் இருக்கு. நிறைய சொல்றீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்ல வண்டி தான். பட் எல்லா வண்டியில சொல்ற மாதிரி நெகட்டிவ் இருக்கும். அதுவும் குறிப்பா ராயல் என்ஃபீல்டுல நெகட்டிவ் இல்லாத வண்டியே கிடையாது. வாங்க நம்ம நெகட்டிவ்குள்ள போகலாம். இந்த வண்டியில மோஸ்ட் காமன் இந்த இஷ்யூ கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. இதோடைய வெயிட் கிட்டத்தட்ட 210 to 220 kg. ஆக்சசரிஸ்லாம் நீங்க போட்டீங்கன்னா வெயிட் பயங்கரமா இருக்கும். இதோடைய வெயிட் உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் இந்த ராயல் என்ஃபீல்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓல்டுல பார்த்துருப்பீங்களே, அந்த யானை வரும், டாமினாருக்கு விளம்பரம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இந்த வண்டிக்கு மேபி பொருந்தோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது பயங்கர வெயிட் இருக்கும். நீங்க டாமினாரே வெயிட் கம்மின்னு சொல்றீங்க இந்த வண்டியை ஓட்டுறப்போ. இது உங்களுக்கு டாப் எண்டில் போறப்போ கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அது ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அதோடைய வெயிட் நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக மைனஸில் தான் உங்களுக்கு வரும். செகண்டு, இதோடைய ஹீட்டிங் இஷ்யூ.
ஆமாம், இதில் ஹீட்டிங் நார்மலாலாம் இருக்காது, கொதிக்கும். எந்த அளவு அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு சேஃப்டியில் போட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹீட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ட்ராக் பேண்ட்லாம் போடுறீங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதோடைய ஹீட் கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஹைவேல ஒரு 110ல் சேஃப்டி கியர்ஸ்லாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ஹீட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலுமே ரொம்ப ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த வார்ம் வந்து இருக்கும். ஃபுல்லாக கியர்லாம் நீங்கள் போட்டாலுமே அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோடைய சர்வீஸ். இந்த ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் லாஸ்ட்டாக 2 to 3 டைம்ஸ் வந்து நான் ஃப்ரெண்டு கூட போய் விட்டேன். அவங்க எல்லாமே தெரியுன்ற மாதிரி தான் போயிட்டு கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு ஆக்சுவல் ரியலாகவே ஒன்றுமே தெரியல. நான் கொடுங்க பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பாலிஸ்லாம் போட்டு திரும்ப வண்டியை ரிட்டர்ன் அதே இஷ்யூவில் தான் திரும்பவும் தராங்க. இந்த சர்வீஸ் இஷ்யூ வந்து எப்போ தான் அது சால்வ் ஆகும்னு தெரியல. நான் வந்து லாஸ்ட்டாக BMW நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய சர்வீஸ்க்கு மற்ற வண்டிங்களாம் கிட்ட கூட வர முடியாது. ஆஸ் யூஷுவல் BMWவில் தெரிஞ்ச விஷயம்தான், அதில் வர்றதே 1-2 வண்டி தான் அவங்களுக்கு சர்வீஸ் வரும். ஸோ அதுக்கு டைம் எடுத்து அவங்க கிளியராக பார்த்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அட்லீஸ்ட் அதில் பாதியாவது இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய வண்டியோட வந்து நல்லா சேல் பண்ணுறாங்க. செல்லிங்கில் எந்த அளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ சர்வீஸில் அப்படியே கோட்டை விட்டுறாங்க. சர்வீஸில் அப்படியே ஒஸ்ட்டாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸில் நிறைய பேர் கேட்டதுக்கு சர்வீஸ் எனக்கு நல்லாவே இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் சர்வீஸ் அதை விட பெட்டராக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் BMW எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க வண்டி 1-2 தான் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டைம் கொடுத்து பர்டிகுலராக பார்த்து சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்க. அது உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த சர்வீஸ் மாதிரி எல்லா வண்டிக்கும் கொடுத்தாங்க. எல்லா வண்டியிலுமே இந்த சர்வீஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா உண்மையே வந்து நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஆமாம், இது வந்து 650cc மறந்துடாதீங்க. அதுவும் ராயல் என்ஃபீல்டு. நீங்கள் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சலாம் வாங்காதீங்க. மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு இருக்கும். மெயினாக இதோடைய மைலேஜ் என்ன வருது, இது வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, மைலேஜ் என்ன தான் வருது, எவ்வளோ தான் தருது அப்படின்னு. எனக்கு ரியல் லைஃப்பில் சிட்டி யூசேஜுக்கு மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 20 இதுக்குள்ளே தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இதுவே நீங்கள் கரெக்டான RPMல எந்த வித ரேஸ் ட்ரைவெல்லாம் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஓட்டுறீங்க, மேக்ஸிமம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைவேலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே மைலேஜை எதிர்பார்க்க முடியும். சரி, ஃபைனலாக என்ன சொல்கிற, உன்னுடைய ஒப்பீனியனை சொல்லு அப்படின்னா, நான் வந்து கஃபே ரேசரோட ஃபேனு. நான் ராயல் என்ஃபீல்டில் எனக்கு கஃபே ரேசர் தான் எனக்கு வேணும் இந்தியாவில் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த வண்டி தான் நீங்கள் வாங்கணும். உண்மையாகவே அந்த கஃபே ரேசர் ஸ்டைலுக்கு, பர்ஃபார்மன்ஸுக்கு, பார்க்குற லுக்குக்கு, அந்த க்ரோம் லுக் எல்லாமே சூப்பரான வண்டி, கண்டிப்பாக எடுக்கலாம். இதை தவிர்த்து நான் நெகட்டிவ்லாம் ஓகே, இதுங்க நெகட்டிவ்லாம் வெயிட்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நெகட்டிவ்லாம் ஓகேனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பைக்கு ரைவலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.